ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சயின்ஸ் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இலவச ஸ்டடி மெட்டீரியல். ஸோ தமிழக அரசிலேருந்து இப்போ புதுசாக ஒரு இணையதளம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் நமக்கு வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி வந்து பெற்றுக்கிறது, அது மூலியமாக எப்படி வந்து படிக்கிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த புது வெப்சைட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க போன்ற அனைத்து இன்ட்ரெஸ்டிங்கான பல விதமான விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்ஃபர்மேஷனை பல பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இதுக்கு முடியலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பர்டிகுலர் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கூகுளில் டைப் பண்ணலாம், எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேஜ் கொண்ட இவ்வளோ ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1200, 2500. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மெட்டீரியலுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பணம் கொடுத்து தான் அந்த மெட்டீரியலை வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல். இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எல்லா விதமான குரூப் எக்ஸாம்ஸும் வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், இந்த போன்ற அனைத்து விதமான பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தற்போது வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் முக்கியமாக ஹைலைட்டாக நோட் பண்ண ஏர்ஃபோர்ஸ் கொண்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகி என்னெல்லாம் பண்ணணும், எப்படி அந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறது, அதை மட்டும் இல்லைங்க, இதில் எக்கச்சக்கான விஷயம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சாதாரண ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் ஆடியோ மெட்டீரியல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது பர்டிகுலர் மெட்டீரியலை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு கேட்டாலே போதும். ஸோ டைரெக்டாக வந்து படிச்சிடலாம். இன்னொன்று வீடியோ மெட்டீரியலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேட்கவும் பிடிக்கல, படிக்கவும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆடியோ வீடியோ வேண்டாம் அப்படின்னாலும் பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே படித்ததை நீங்கள் எழுதி பார்க்குறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அதிலே கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் நீங்கள் ஒரு சாப்டர் சூஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஜியாகிரஃபி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜியாகிரஃபியில் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆடியோ கிளாஸோ இல்லை மெட்டீரியல் கிளாஸோ எடுத்து நீங்கள் ஏதோ படிக்கிறீங்க. படிச்சுட்டு அந்த படித்தது அதுலேருந்து வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு அதிலே ஆன்லைன் டெஸ்ட்டே இருக்குது. பர்டிகுலர் டைம் 10 மினிட்ஸுக்குள்ளே அந்த டைம் ஓடுது. அதுக்குள்ளே வந்து அந்த கொஷின்ஸ் வந்து டக்குன்னு ஆன்சரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டயத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே வந்து அந்த எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும், டயத்துக்குள்ளே வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொஷினுக்கு இவ்வளோ டைம்னு. ஸோ அந்த டயத்துக்குள்ளே வந்து எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் என்ன, அதாவது தப்பாக எழுதின கொஸ்டின் என்ன, ரைட்டாக எழுதின கொஸ்டின் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கடைசியில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த போன்ற எக்கச்சக்கமான விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தலாம். ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணாலே போதும் இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். ஸோ வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அலாட்னு சொல்லிட்டு அலாட் வந்து போயிட்டே இருக்கும். தற்போதைக்கு வேணால் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒரு டேஸ் தான் ஆகுது. இப்போ தான் ரீசெண்டாக 1 டே கூட ஆகலை, இப்போ தான் சுட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்காங்க. நிறைய லேக்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சமாக அப்டேட் வந்து சரி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மொபைல் வியூவிங்கில் அவ்வளோதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டாக இல்லை. அதனால் இங்கே லேப்டாப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ மொபைல் வந்து அவ்வளோதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தெரில. ஸோ லேப்டாப் ஓகே, லேப்டாப் சிஸ்டம் வந்து ஓகே. ஸோ வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிக்காங்க. ஸோ இன்னும் நிறைய எக்கச்சக்கமான அப்டேட் இது மூலியமாக கொண்டு வர போகிறாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. மேபி இதுலேருந்து கூட ஃபியூச்சரில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் எடுத்து போகிறதுக்காலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அதில் மேலே போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு என்னென்னலாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது மேலே இன்டிமேஷன் உங்களுக்கு காட்டும். அது மூலியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வேலை மற்றும் பயிற்சித்துறை ஆணையம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். தற்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 900 பேர் வந்து இப்போ விட்ட ஒரே நாளில் லான்ச் ஆகி ஒரே நாளில் 900 பேர்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இதில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் மாதிரி இந்த வெப்சைட்டில் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு 900 கிட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ என்ரோல்லாம் பார்த்துக்கோங்க, கிட்ட 689 பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த மெட்டீரியல் வந்து ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ எல்லா மெட்டீரியலும் இருக்குங்க. ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி
எல்லா மெட்டீரியலும் இருக்குது, தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் காண்டாக்ட் நம்பர், அபவுட் பேஜெலாம் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லாகின் அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் கார்டு இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா. ஏன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்புறம் வரல அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் டைம் வந்து நான் சொல்லிடுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஆனால் நிறையா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், லாகின் லிங்க்கு. ஸோ டேரெக்டாக வந்தீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். உங்களோட பேர் வந்து கொடுத்துங்க, மேல் ஆர் ஃபீமேல், தந்தை பேர், கணவர் பேர், பிறந்த தேதி, இதை வந்து இதெல்லாம் கரெக்டாக பேசிக் டேட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஆனால் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆதார், குடும்ப அட்டை இல்லை வேலைவாய்ப்பு பதிவு, இது மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதுமானது, மூணே கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் ஆதார் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன், ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து உங்களோட கைபேசி எண் 1 2, ஸோ 1 மட்டும் நான் கொடுத்தேன். மின்னஞ்சல், இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. கதவு என்ன, பின்கோடு, தஞ்சாவூர், அப்புறம் பிளேஸு, அந்த உங்களோட என்ன மாவட்டம், ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸ்க்கு வரும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. தற்போது வசிக்கும் இடம் அதை வந்து கொடுத்துங்க. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் வந்து என்ன டிகிரி, உங்களை கல்வி தகுதி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அதை வந்து கொடுத்துக்கோங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான இந்த வெப்சைட்லேருந்து தெரிய விரும்புகிறீங்க, அதாவது ஸோ ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா, இல்லைனா போட்டித் தேர்வுக்கான பயிற்சியா, இல்லை பொது வேலைவாய்ப்பு திறனா, இல்லை தொழில் முனைவோர் பயிற்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான். ஓகேங்களா. ஸோ அதை வந்து தனித்தனியாக ஒரு 4 டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த ட்ரைனிங் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்கில் அடிப்படையில் வந்து சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களுக்கு எது விருப்பமோ எதனா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இருக்குது, அது மூலியமாக போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியில் வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய எல்லா இதுவும் கரெக்டு, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னரில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கார்னரில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்தாலே போதும். இந்த வெப்சைட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு, அதை வந்து ஐடி அண்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும். அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லாகின் பேஜ், ஸோ அந்த இது வந்து கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பேஜ், லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நான் இங்கே வந்து இது பண்ணனால லாக் அவுட் மட்டும் எனக்கு காட்டுது. ஸோ லாகின் பேஜை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய ஐடி, நீங்கள் வந்து அந்த ஐடி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐடி அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் போடணும். ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐடியா அது வந்து ஹோம் பேஜில் வந்து பாப்பப் ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு கேப்சா காட்டும், அதையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்டிகுலர் எந்த எக்ஸாமுக்கு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டெஸ்க்டாப் வியூவிலையும் வந்து மொபைல் ஃபோனில் சரியில்லை. அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ்ஸு எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் குரூப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இப்போதைக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து லேக் நிறையா இருக்குது வெப்சைட்டில், அதனால் வந்து சரியாக ஒர்க் ஆக முடியும். டெஸ்க்டாப் வியூவிலையும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து வேதியியல் மெட்டீரியல் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ வேதியியல் மெட்டீரியல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார் இருக்குது. ஸோ அது வந்து மறைஞ்சிருச்சு இதில். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் மொபைலில். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் அதை விட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த மெட்டீரியல். ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சாப்டர் நேம் பார்த்தீங்கன்னா தனிமம் மற்றும் சேர்மம், அது வந்து கொடுத்துருக்காங்க. 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா அமிலம், காரம் மற்றும் உப்புகள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டென்ட். ஸோ அதாவது வந்து பிடிஎஃப் கண்டென்ட்டாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸு அண்ட் சாப்டர் அசஸ்மெண்ட்டு அண்ட் டுட்டோரியல் வீடியோ இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை உருவாக்கி ஒரு நாள் தான் ஆகுது. கொஞ்சம் டுட்டோரியல் வீடியோ வந்து இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்ட்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா எந்த சாப்டர் சூஸ் பண்ணாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்டு அப்படின்னு காட்டும். ஸோ என்ரோல் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டடு பர்மிஷன் அப்படின்னு கேட்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதே பேஜ் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி மறுபடியும் வந்து வரும்.
கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ எல்லா டாப்பிக்கும் பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம், தனிமம் மற்றும் சேர்மம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன டாப்பிக்கு, ஸோ இன்னும் என்ன சப்ஜெக்ட் முதல்ல சூஸ் பண்ணுங்கள். வேதியியல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி கீழே ஒன் டைம் வந்து என்ரோல் கொடுத்தாலே போதும், அடுத்த டைம் வந்து கேட்காது. என்ன சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ரோல் வந்து கொடுங்க. என்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் ஒன் டைம் வந்து ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் நவுன்னு காட்டும் ஒவ்வொரு சாப்டருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுக்கலாம். ஸோ வேதியியல் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் சப்ஜெக்ட்டில் தனிமம் மற்றும் சேரும் அப்படிங்கிற டாப்பிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு படிக்கிறது வந்து எல்லா தேவையான மெட்டீரியல் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம சூஸ் பண்ண டாப்பிக் நேம் பார்த்தீங்கன்னா தனிமம் மற்றும் சேர்மம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஆடியோ அப்படின்னு சொல்லிருக்கோம். அதை வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்தால போதும். இங்கே வந்து ப்ளே ஆப்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் த மோஸ்ட் அவைட்டட் திங் அதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த ஷார்ட் டேர்முக்குள்ள 3 months தான் இருக்குது. இந்த 3 months நைட்ரஜன் கார்பன் அண்ட் நீட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல 2015ல क्वेश्चन கேட்டிருக்காங்க, 2014ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஆடியோ மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ், ஓகேங்களா. ஆடியோ கிளாஸஸ் வந்து உங்களால் கேட்டுக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் அந்த ரீட் பண்ணி படிச்சுக்கிறேன், ரீட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து மெட்டீரியல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகி அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகட்டும். ஸோ மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. தமிழக அரசு வேலை மற்றும் பயிற்சி துறையின் போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 என்ன சப்ஜெக்ட் என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அரிய வாய்ப்பு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சுக்கலாம். பிடிஎஃப் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வீடியோ மெட்டீரியல் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரீட் கண்டென்ட் உங்களுக்கு வேணாம், ஆடியோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த சாப்டர் நான் படிச்சுட்டு வந்து ஆன்லைனில் எப்படி டெஸ்ட் எழுதுனா இங்கே வந்து சாப்டர் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பர்டிகுலராக நீங்கள் எது வந்து படிச்சிங்களோ தனிமம் சேர்மம்ல அதை வந்து ஒரு 10 கொஸ்டின், டூரேஸ் வந்து 10 minutes. ஸோ கொஷின்ஸை பற்றி 6 5 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தால போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து கிளிக் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டைம் வந்து இவ்வளோ டைம் நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு இதை கொடுக்குறேன், N and Aன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு. அதனால் வந்து இன்றைக்கே வந்து எல்லோரும் இப்போவே லாகின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு கடைசி வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா டைம் வந்து லெஃப்ட் ஆகலை. டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதில் கரெக்டான ஆன்சர் எவ்வளோ, என்ன அன்ஆன்சர்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து பார்த்துக்க முடியும். அதனால் வந்து இந்த வெப்சைட் வந்து இன்றே வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணது எப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பான்னு சின்ன பேசிக் டீட்டெயில் தான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இப்போ 950 பேரும் லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிக்கு 600லேருந்து 700 பேர் வந்து இப்போதைக்கு வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதில் ஒரு நாளை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழக அரசே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொவைட் பண்ணது முற்றிலும் இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் இன்றைக்கி லாகின் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்கள் நம்பருக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், விஷயத்தை உங்கள் நம்ப கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவு மூலமாக சந்திக்கலாம். டாடா பாய்.